அது சொல்றது ஒரு பெரிய கனவு. அதை நான் விரிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப இந்த மாதிரி நீங்க போகும்போது வெற்றிடம்னு ஒன்றை நீங்க பார்க்க முடியாது. சாலையில் இப்படி போனீங்கன்னா நம்ம ஆட்சியில் நீங்க 5 ஆண்டு தான், நான் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு சொல்றீங்க. 10 ஆண்டு தான். நீங்க பூமியை பச்சை போர்வையால போத்திடுவேன் என் பூமி. நீங்க பாருங்க, இப்ப பாலையில் போனீங்கன்னா அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மரங்கள் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று மாடுகளா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லை ஆடுகளா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா நீர்த்தேக்கமா இருக்கும், இல்லைன்னா காடுகளா இருக்கும். வெற்றிடம்னு ஒன்னே இருக்காது. வெற்றிடம்னு ஒன்னே இருக்காது. இதெல்லாம் சாத்தியமா? கேரளாவுக்கு போய் பாருங்க, காலி இடம்னே ஒன்று இருக்கு. அதில் ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லை மரங்கள் இருக்கும். ஒரு வீடுனா 3 மரம் இருக்கும். மா, பாலா, வாழை, தென்னை, ஏதாவது மரம் இல்லாத வீடு காட்டு பார்ப்போம். நீ இந்தியா முழுமைக்கு பயணி, விண்ணூர்தியிலிருந்து கீழே பாரு, வெள்ளை வெள்ளையா கட்டடங்கள், சின்ன சின்னதா புள்ளி மாதிரி மரங்கள், பச்சை தெரியும். கேரளாவுக்கு போய் பாருங்க, பச்சையா இருக்கும், புள்ளி புள்ளியா வீடுகள் தெரியும். நான் என்ன சொல்றேன்னா நீங்க பறந்து பாருங்க, வேணா பாருங்க. எங்க ஊர் ராமேஸ்வரத்துக்கு போகும்போது எல்லாம் என்ன பச்சை பசையன்னு இருக்கு, வறண்ட பூமி. இறங்கி பார்த்தா தான் வேலி கருவல்னு தெரியும். மேல இருந்து பார்க்கும்போது பச்சையா இருக்கு. இவ்வளவு சிறப்பான நாடான்னு நினைப்பீங்க நீங்க. பாருங்க, ஒன்றும் மேய்ச்சல் நிலம் இருக்கும், இல்லைன்னா காடுகளா இருக்கும், இல்லைன்னா பண்ணைகளா இருக்கும், வேளாண் பண்ணைகளா இருக்கும். நான் கழுதை வளர்ப்போம்னா சிரிப்பீங்க. ஒரு கழுதை பால் 1 லிட்டர் 5000 ரூபா. உலகத்திலே ரொம்ப இந்த அழகு பொருட்களை தயாரிக்கிறது கழுதைப்பால்ல தான். 60 விழுக்காடு இந்த விலை உயர்ந்த பாலாடை கட்டி சீஸ் கழுதைப்பால்ல தான் தயாரிக்கிறான். கேரளாவில் ஒருத்தர் மாசம் 50 லட்சம் சம்பாதிச்சுக்காரு கழுதை வளர்த்து. நீங்க வளர்க்கலைன்னா போங்க, ஆடு மாடு வளர்க்க நீங்க வர, நான் மேய்ச்சிக்கிறேன். ஆனா பால் யாராவது கேட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிறேங்க. அப்ப கூட்டு வேளாண் பண்ணேன், அதை உருவாக்கிடுவேன். அதை இயற்கை சுற்றுலாவா மாத்திடுவேன். நீங்க அங்க வந்தீங்கன்னா, இங்க 2000 ஏக்கர்ல 5000 ஏக்கர்ல விளைநிலம் இருக்குன்னா, அங்கே ஒரு தங்கும் விடுதி, அங்கே உணவகம், அங்கே சுற்றுலா, அங்கே எல்லாம் இருக்கும். நீங்க குடும்பத்தோட என்ன கீரை வேணுமோ அந்த கீரையை சமைக்கலாம், என்ன மீன் வேணுமோ பிடிச்சி கொடுப்போம், எந்த கோழி வேணுமோ என்ன வேணுமோ அங்க நாங்க உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சிருவோம். இப்ப இது மது, இதை நம்ம ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இங்க பாருங்க, இப்ப குண்டு போட்டு கொள்றது மட்டும் படுகொலை இல்ல, குடிக்க வச்சு கொள்றதும் படுகொலை தான் நம்ம சொல்றோம். சாராயம் ஒரு நஞ்சு, அதை எதன் பொருட்டும் அதை சரி செய்ய முடியாது. மது விற்று வரும் வருமானம் குஷ்டரோகியில் இருக்க வெண்ணெய்க்கு சமம்ங்கிற பேரை எங்க அண்ணா சொல்லியிருக்காங்க. அவர் பேரை சொல்லி கட்சி நடத்தணும்னா தொடர்ந்து அந்த வெண்ணெயை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சாராயம் ஒரு நஞ்சு. இப்ப பல குற்றங்களை பிரசவிக்கிற தாயா இந்த போதை தான் இருக்குது, குற்றங்களின் கருவறையா இருக்குது. இங்க பாருங்க, திடப்போதை, திரவ போதை. இந்த தனி முதலாளி யாராவது காய்ச்சிட்டானா கள்ளச்சாராயம் ஆயிருது, அரசே காய்ச்சிருச்சுன்னா நல்ல சாராயம் ஆயிருது. பாத்துக்கிறங்க. போக்குவரத்தை தனியாற்ற கொடுத்துருச்சு, மருத்துவத்தை தனியாற்ற